மகாபாரத யுத்தம் 18 நாட்கள் நடைபெற்றது. வெற்றி பாண்டவர்களுக்குத்தான் என்பது தெரிந்த விஷயம். கௌரவர்கள் பக்கத்தில் எப்பேற்பட்ட மகாரதர்கள் பீஷ்மர், துரோணர், கர்ணன், துரியோதனன், ஜெயத்ரதன் என்று மிகப்பெரிய பட்டியல். இவர்களை எப்படி பாண்டவர்கள் வென்றார்கள்? ஒவ்வொருடைய வீழ்ச்சிக்கு பின்னாலும் கிருஷ்ணரின் வேலை இருந்திருக்கிறது. கிருஷ்ணர் இல்லாவிட்டால் பாண்டவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்க முடியாது. பீஷ்மர், துரோணர், ஜெயத்ரதன், கர்ணன், துரியோதனன், விதுரர் இவர்களில் யாருடைய வீழ்ச்சிக்காக கிருஷ்ணர் தீட்டிய திட்டம் பாராட்டை பெறும் என்று கேட்டால் அநேக பேர் கர்ணனின் வீழ்ச்சிக்காக கிருஷ்ணன் தீட்டிய யுக்திதான் சரியானது என்று சொல்வார்கள். இன்னும் சில பேர் ஜெயத்ரதனை கொல்ல சூரியனை மறைத்ததுதான் உயர்ந்தது என்று சொல்வார்கள். இதே மாதிரிதான் பீஷ்மர், துரோணர் இவர்களுக்கு எதிராக எடுத்த முயற்சிகள் தான் சிறந்தது என்று சிலர் சொல்லுவார்கள். கௌரவர்கள் பக்கத்தில் இருந்து போராடும் பெரிய வீரர்களை வீழ்த்த கிருஷ்ணர் போட்ட திட்டங்கள் அவ்வளவு கடினமானது இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு பலகீனம் உண்டு. அந்த பலகீனமே அவர்களை எளிதாக வீழ்த்துவதற்கு காரணமானது. பீஷ்மருக்கு பெண்களுடன் போராட முடியாத மனநிலை, துரோணருக்கு புத்திரபாசம், கர்ணனுக்கு அவனுடைய தயாள குணம், மேலும் இவர்கள் எல்லாரும் யுத்தத்தில் மரணமடைய வேண்டும் என்ற நியதி. சாஸ்திரம் சொல்லுகிறது, எல்லா சமயங்களிலும் அப்பாமார்களும் சகோதரர்களும் கணவன்மார்களும் மச்சினர்களும் பெண்களை கவர்வித்து அவர்களை உயர்ந்த நிலையில் வைத்து கொள்ள வேண்டும் என்று. மேலே சொன்ன வீரர்கள் யாராவது இதன்படி நடந்து கொண்டார்களா? திரௌபதியை துச்சாதனன் துகில் வரியும் போது வாய் திறக்காமல் மௌனமாகத்தானே இருந்தார்கள். அதற்கான தண்டனைதான் யுத்தத்தில் மரணம். எனவே பீஷ்மர், துரோணர், ஜெயத்ரதன், கர்ணன், துரியோதனன் இவர்களை வீழ்த்துவது என்பது கிருஷ்ணருக்கு எளிதான காரியமே. ஆனால் விதுரரை வீழ்த்துவதற்காக கிருஷ்ணர் போட்ட திட்டம்தான் மிகவும் பாராட்டத்தக்கது. இது என்ன புதுக்கதை? விதுரர் எங்கே சண்டை போட்டார்? அவரை வீழ்த்த கிருஷ்ணர் ஏன் திட்டம் போட வேண்டும்? இந்த கேள்விக்கான விடையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் விதுரரை பற்றி ஒரு சிறு குறிப்பு. அஸ்தினாபுரத்தின் அரசிகளாக இருந்தவர்கள் அம்பிகை, அம்பாலிகை. இவர்களுக்கு சேவை செய்து வந்த பணிப்பெண்ணிற்கும் வேதவியாசருக்கும் பிறந்த திருமகன்தான் விதுரர். அஸ்தினாபுரத்தின் வாரிசுகளாகிய திருதராஷ்டிரர் மற்றும் பாண்டுவின் உடன்பிறவா தமையன்தான் அந்த விதுரர். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சித்தப்பா என்றும் அநேகமாக எல்லோருக்கும் தெரியும். விதுரரையும் அன்போடு அரவணைத்து திருதராஷ்டிரர் பாண்டுவோடு விதுரருக்கும் அனைத்து கலைகளையும் போதித்தார். விதுரர் மதியில் சிறந்தவர். கௌரவர்கள் அரக்கு மாளிகைக்கு தீ மூட்ட தீட்டிய திட்டத்தை முன்கூட்டியே பாண்டவர்களுக்கு குறிப்பால் உணர்த்தியவர் விதுரர். தர்மர் கௌரவர்களோடு சூதாட வருமுன் அதை தடுக்க முயன்றவரும் விதுரர்தான். மேலும் போரை தடுப்பதற்காக ராஜ்யத்தை பிரித்து கொடுக்கும் தர்ம முடிவை வழங்கியவரும் விதுரர். மற்றவர்களைப் போல் அவர் பாஞ்சாலியை இகழ்ந்து பேசாமல் மரியாதை செலுத்தியவர். மகா நீதிமான், தர்மத்தில் இருந்து சிறிதளவும் நழுவாதவர் என்று மகாபாரதத்தில் நடந்த அநேக சம்பவங்களில் தெரிய வருகிறது. விதுரர் அப்பழுக்கில்லாதவர். மற்ற பெரியவர்கள் செய்த பிழையை அவர் செய்யவில்லை. துணிந்து துரியோதனனையும் அவன் சகோதரர்களையும் கண்டித்து திரௌபதிக்காக வாதாடினார். அதனால் தர்மம் தவறாத அவரை எப்படி யுத்தத்தில் சாகடிக்க முடியும்? விதுரர் வில் எடுத்தால் அவரை ஜெயிக்கவே முடியாது. விதுரர் வைத்திருந்த வில் விஷ்ணு பகவானின் வில். கோதண்டம் எனப்படும் அந்த வில்லை எவராலும் வெல்ல முடியாது. அர்ஜுனன் கையில் உள்ள வில் பிரம்மாவுடையது. காண்டீபம் என்பது அதன் பெயர். போர் என்று வந்து விதுரர் கோதண்டம் கொண்டு வந்து நின்று விட்டால் ஆனானப்பட்ட அர்ஜுனனால் கூட தன் வில்லான காண்டீபம் கொண்டு அவரை வெல்ல முடியாது. இப்போது புரிகிறதா? விதுரர் கௌரவர்கள் பக்கம் நின்று போரிட்டால் பாண்டவர்கள் வெற்றி பெறுவது நிச்சயம் இல்லை. மகாபாரத போரின் முடிவே வேறு மாதிரி ஆகியிருக்க வாய்ப்பு உண்டு. அதனால் எல்லோரையும் விட மிக முக்கியமான நபர் விதுரர் தான். அவர் கௌரவர்களுக்காக நிச்சயம் போராடக்கூடாது. மகாபாரத போர் தொடங்கும் சில நாட்களுக்கு முன்னர் துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார் மற்றும் விதுரர் தீவிர ஆலோசனையில் இருந்தனர். ஒருவேளை பாண்டவருக்கும் கௌரவருக்கும் இடையில் போர் ஏற்படக்கூடுமாயின் தாங்கள் யார் முனையில் போர் புரிவது என்று குழப்பத்தில் மூழ்கினர். எவ்வளவு அவமானப்பட்டாலும் யுத்தம் என்று வந்தால் பீஷ்மர், துரோணர் போல் விதுரரும் செஞ்சோற்று கடனுக்காக துரியோதனனுக்காகத்தானே போராட வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாவார். அதை நினைத்த விதுரர் மிகவும் வருந்தி பகவானை வேண்டிக் கொண்டார். அதே நேரத்தில் கிருஷ்ணர்
விதுரரை போர் புரிய விடாமல் செய்வதற்கான யுக்தியை தொடங்கினார். பாரத போரை தடுக்க ஸ்ரீகிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக தூது சென்றார். கிருஷ்ணர் வருகிறார் என்று தெரிந்த திருதராஷ்டிர மகாராஜா வரவேற்பு ஏற்பாடு செய்திருந்தார். சபைக்கு செல்லும் நாளுக்கு முந்தின இரவு கிருஷ்ணர் யார் வீட்டில் தங்குவார் என்ற கேள்வி பிறந்தது. எல்லோரும் அவரை அழைத்தார்கள். ஆனால் கிருஷ்ணர், நான் தூதவன், என் வேலை வெற்றி பெற்றால்தான் உங்கள் உபசரணைகளை நான் ஏற்றுக்கொள்வேன். இப்போது இந்த இரவில் நான் விதுரர் வீட்டுக்கு சென்று என் பொழுதை கழிக்கிறேன் என்றார். விதுரர் மாளிகைக்கு கிருஷ்ணர் தங்குவதற்காக சென்றதில் விஷயம் உண்டு. விதுரன் தனது சிறந்த பக்தன் என்ற காரணம் மட்டுமில்லை, ஏன் பீஷ்மரும் சிறந்த பக்தர்தான். அவருடைய மாளிகையிலும் தங்கலாமே. பீஷ்மரையும் துரியனையும் தவிர்த்துவிட்டு விதுரர் மாளிகையை தேர்ந்தெடுக்க ஒரு ராஜதந்திரம் இருக்கிறது. கிருஷ்ணரை கண்ட விதுரர் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போனார். தன் மாளிகையில் கிருஷ்ணரின் திருவடிப்பட தான் எத்தனை ஜென்மமாய் புண்ணியம் செய்தேனோ என்று மகிழ்ந்து அவருக்கு பற்பல உபகாரங்கள் செய்து புண்ணியம் தேடிக்கொண்டார் விதுரர். மறுநாள் ராஜசபையில் எல்லோரும் கூடியிருக்கையில் துரியோதனன் சினத்துடன் ஏதோ உரிமையபடி நின்று கொண்டிருந்தான். பாண்டவர்களுக்காக தூது வந்திருந்த கிருஷ்ணரும் அவருடன் விதுரரும் உள்ளே நுழைந்த போது துரியோதனன் ஆவேசம் வந்தவனைப் போல் விதுரரை ஏக வசனத்தில் அழைத்து கண்டபடி திட்டினான். தனது சிறிய பிதாவாகிய விதுரரை இப்படி ராஜசபையில் பலர் முன்னிலையில் இப்படி திட்டுகிறோம் என்று துளிகூட கவலைப்படவில்லை. ஆத்திரம் அவன் அறிவை அப்படி மறைத்திருந்தது. நமது ஜென்ம பகைவர்களிடமிருந்து தூது வந்திருக்கும் ஒரு இடையனுக்கு நீ எப்படி விருந்து படைத்து உன் மாளிகையில் தங்க வைப்பாய்? என் வீட்டில் உணவு கொண்டு வாழ்பவன் நீ எனக்கே துரோகம் செய்கிறாயா என்று கண்டபடி திட்டி இறுதியில் விதுரனின் தாயையும் தகாத வார்த்தைகளால் திட்டிவிட்டான் துரியோதனன். அதை கேட்டதும் விதுரர் கோபத்தில் வெடித்து எழுந்தார். அடே துரியோதனா, அற்ப பதரே, இப்படி வசைப்பாடிய உன் நாவையும் தலையையும் ஒரு நொடியில் என் வாளில் சீவித் தள்ளிவிடுவேன். நீ எனக்கு ஒரு பொருட்டே அல்ல. ஆனால் குருகுலத்தில் ஒருவன் மகனை கொன்றான் என்று விண்ணவர் பழிப்பார்களே என்று உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன். பிழைத்து தொலை மடையனே. நாளை நடக்கிற யுத்தத்தில் அறம் நிச்சயம் வெல்லும். நீ அறவழி என்றால் என்னவென்றே தெரியாத முழு மூடன். உன்னுடன் செஞ்சோற்று கடனை கழிக்கவாவது நான் நின்று போரிட்டாலும் இறுதியில் பாண்டவரே வெல்வார்கள். ஆனாலும் நீ என்ன சொல்லுவாய்? நான் பட்சபாதத்துடன் போர் புரிந்ததாக பழி கூறுவாய். ஆதலால் என்னுடைய இந்த மகத்தான வில்லை இதோ முறித்து எறிகிறேன். நீ உயிருடன் உள்ளவரை இந்த அஸ்தினாபுரத்திலேயே தங்க மாட்டேன். தீர்த்த யாத்திரை செல்வேன் என்று கூறி தனது மகிமை பொருந்திய வில்லை 2 துண்டுகளாக வெட்டி போட்டுவிட்டு சபையை விட்டு சென்று விடுகிறார் விதுரர். விதுரர் வைத்திருந்த வில் விஷ்ணுவின் வில். கோதண்டம் எனப்படும் அந்த வில்லை எவராலும் வெல்ல முடியாது. இதை அறிந்த கிருஷ்ணர் விதுரர் மாளிகையில் தங்கி துரியோதனனுக்கு சினமூட்டி அவனை அப்படி பேச வைத்து விதுரர் வில்லை முறிக்க வைத்து விட்டார். இதுவும் பாண்டவர்களின் வெற்றிக்கு ஒரு காரணமாக அமைந்துவிட்டது.